தலைவி படத்துடைய கதாநாயகி நித்யா மேனன் அவர்கள். அடுத்தது தலைவன் தலைவி படத்தினுடைய கதாநாயகன் மக்கள் செல்வன். முதல்ல நான் விஜய் சேதுபதியிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, எங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஆனால் என்ன காரணம்னு தெரியலேங்கிறாங்க. என்ன காரணம்? பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வா. பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். எனக்குனே தெரியாது. என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், காலில் விழலாம், கடைக்கு கூட்டு போகலாம். ஆனால் என்னன்னே தெரியாது. லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அதை நினைச்சேன், சிரிச்சேன். ஒரு வாரம் கழிச்சு தெரியும் அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது இதை ஏண்டி முன்னாடியே சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க தான் இருக்கும். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா, வேணாப்பா. அந்த தவிப்பு அதுல ஒரு சுகம் இருக்குல்ல, ஏன் அந்த தவிப்புல அது என்ன சுகம்? அது புருஷன் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறான்னு இப்போ செக் பண்ணுறதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. குடும்ப தலைவனாக இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை. ஓ, குடும்ப தலைவனாக இருப்பதுதான் சாதனை. அப்படியா? தலைவனாக இருப்பது சாதனையா, தலைவியாக இருப்பதா சாதனையா? எவ்வளோ கேர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. இல்லை, நம்ம காட்டுற கேர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன் அவங்கள பொறுத்த வரைக்கும். கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இருக்க முடியாது. உண்மை அதுதான், காலப்போக்கில் அது நடக்கும். அது அவங்களுக்கு வரதும் நான் என்ன அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தால் தான் அது ரொமான்ஸுக்கு வழி வைக்கும். ரொம்ப நல்லா ஒரு சின்ன காலில் விழுந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம். காலில் விழுதுல சுகம் இருக்கு சார், அதனால அது சந்தோஷம். அது கொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அதுக்கு பார்க்கறது தான் சார். அவ்வளோதான், ஒரு சாமானியனுக்கு அதான் முதல் சக்சஸ். நம்ம படத்தில் அது நிறைய இருக்கு. பெறப்பட்ட ஓடிஎம் அமௌண்ட் 38. அந்த புரோட்டா போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்று பேசி, நீங்கள் பேசுறது எனக்கு கடுப்பாக இருக்கு மேடம், நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு கடுப்பாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி இந்த தடவை ஏன் இந்த தலைவன் தலைவி பிரச்சனையை எடுத்தீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நிறைய சண்டை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க சண்டை வந்து எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. ஓ, இவ்வளவு லெவல். இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல, இப்படிலாம் சண்டை போடுவாங்களா? இப்படிலான்னா நான் ஒரு தடவை நான் கோயிலே நான் பார்த்த சண்டை முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து உருளுவாங்கல்ல, அப்படி ஒரு சண்டை அது. மாப்பிள்ள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டைகளில் எப்போதுமே மறக்க முடியாத ஒரு சண்டை ஒரு பக்கம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நைட்டு வீட்டில் சண்டை, அடுத்த நாள் காலையில் புது வீடு பார்த்து குடி போயிட்டாவ. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நாட்டுங்கிறவன் இல்லை, அலற விடுறவன். சரி, சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, நிம்மதி. ஓகே, இனிமேல் இந்த மாமியார் மருமக சண்டை இருக்காது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். பொறுத்த வரைக்கும் லைஃப்ல எது நடந்தாலும் வந்து பேரலா ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டாந்துருவாரு. நீங்க கொஞ்ச நாள் பழகுனீங்கன்னா கூட உங்களோட கதை எடுத்து வச்சிருவாரு. அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி போய் சாவகாசமா வச்சிருந்தா. உங்களோட பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு கோமா போறவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம ஏன் உங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க? ஏன்னா உங்க சைடு குடும்பத்தை தான் அவங்க பேச போய் தான் சண்டையே வந்துச்சுங்கிறீங்க. இல்லை, அவங்களுக்கு நீங்க வந்து சார், ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன்.